வணக்கம். இன்னைக்கு நம்ம ரைட்டர் பிரிமியா கிராஸ்வினோட கவிதையை பார்க்க போகிறோம். பிரிமியா கிராஸ்வின் அக்காவோட கவிதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தனிமையை ரொம்ப ஆழமாக வலியுறுத்தும். அவங்களோட காதல் கவிதைகளும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு அவங்களோட கவிதைகள் ஒன்று பார்ப்போம். எனக்குள் ஒரு சிறுமி இருக்கிறாள், எங்கு வேப்ப மரத்தை பார்த்தாலும் வேப்ப முத்துக்களை ஓடி ஓடி சேகரிக்கிறவள் அவள். எனக்குள் ஒரு பெருத்தாய் இருக்கிறாள், எங்கு வேப்ப மரத்தை பார்த்தாலும் கால் நீட்டி அமர்ந்து விடுகிறவள் அவள். அவர்கள் இருவரும் ஓய்ந்திருக்கும் நேரத்தில் எனக்கும் இருக்கிற மத்திமல் என்றோதான் வேம்பில் வரைந்த ஒரு இதய வடிவத்தை யாரும் அறியாமல் தேட வருவாள். பிரிமியா கிராஸ்வின் இந்த கவிதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என் மனசுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வேப்ப மரத்தை பார்த்தா ஓடி 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 வேப்பம் பூவை பொறுக்கி விளையாண்டுட்டு ஓஞ்சிரும். எனக்கு என் மனசுக்குள்ளார ஒரு பெரிய மனுஷி இருக்கா. அவ வேப்ப மரத்தை பார்த்தா பெரிய மனுஷன் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே அசந்து அயர்ந்து போய் வேப்ப மரத்து நிழல உட்காந்துருவாங்க. இது ரெண்டுக்கும் இடப்பட்ட மத்திமல், மத்திமல்னா இடையில உள்ள வயசு உள்ளவன்னு அர்த்தம். மத்திமல் என்ன பண்ற அப்படின்னா, தான் வரைஞ்ச அந்த ஹார்ட் சிம்பிளை, வேப்ப மரத்துல வரைஞ்ச ஹார்ட் சிம்பிளை பார்க்கறதுக்காக அடிக்கடி பார்த்துட்டு போவா. யாரும் பார்க்காதப்ப காதல் வயசு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 கேட்டகரி, 3 பெண்ணோட 3 பருவத்தையும் ஒரே கவிதையில பிரிமியா கிராஸ்வின் நடந்துருக்காங்க. நாளைக்கு இன்னும் கவிதையில சந்திப்போம். இதே மாதிரி கவிதைகள் வேணும்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கவிதைகள் வேணும்னாலும் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.